ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல் பவர் பிடிபிஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்மித்தன்லேருந்து ப்ராடக்ட்ஸ் பை பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லிடுறேன். நான் 0 ருபீஸ்க்கு தான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதோட அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. இதோ பாருங்கள், இங்கே 0 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்குது. இதுக்காக நான் ₹1 கூட பே பண்ணவே இல்லை. நான் இதுவும் அப்படி தான், 0 ருபீஸ் தான். இது கொஞ்சம் லைட்டாக இருக்க தெரியாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எப்படி பை பண்ணணும் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி பை பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த ஸ்மித்தன் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஷாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷாப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரீ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ ரேஞ்சில் இருக்கிற ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட்டை வந்து ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ 1000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் அவங்க பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், சப்போஸ் ஃபவுண்டேஷன் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆன பிறகு அந்த 1000 ருபீஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து செப்ரேட்டாக வந்து ஷிப்ட் ஆகும். கிஃப்ட்டு வந்து தனியாக ஷிப் பண்ணுவாங்க. ஓகேவா? தனித்தனியாக வரும். ஓகேவா? நீங்கள் வந்து ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பாய் கால் பண்ணும்போது ஓடிபி சொல்லி கேன்சல் பண்ணிக்கோங்க. கிஃப்ட்டு மட்டும் பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூட்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஒன்றா போட்டு கொடுத்துட்றாங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று சொதப்புது. இப்போ கிடச்சிருந்தா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்பயே கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் யூஸ் பண்ணல, எனக்கு டெலிவரி பண்ணாங்க தெரியுமா, அந்த ஆள் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு டெலிவரியே பண்ணாங்க. எனக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டெலிவர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் வந்து டெலிவரி ஆப் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுவேன். அதனால் வந்து நான் டெலிவரி ஆப் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிது. இது மாதிரி டெலிவர் சொல்லிட்டு போட்டு வந்துருச்சுன்னா எனக்கு ப்ராடக்டே வரல. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த டெலிவரி ஆப்பில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் அதுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறேன், யாரெல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுவீங்களோ, நம்ம சேனலை பார்த்துட்டு பை பண்ணுவீங்களோ அவங்களாம் கன்ஃபார்மாக டெலிவரி ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதனால் இது ஃபுல்லாக யூஸ்டு ப்ராடக்டை தான் நான் ஷோ பண்ண போகிறேன். எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நானே ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் வந்து மேலே அந்த ஸ்டிக்கர் மட்டும் பிரித்து வச்சுருக்கேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த குட்டி டப்பாலேருந்து பார்க்கலாமா. ஜஸ்ட் ஆப்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள். ஒரு ப்ரௌன் கலர் ஷீட் கூட கிடையாது. எப்போவுமே ஸ்மித்தன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஷீட்டில் ரோ பண்ணி கொடுப்பாங்க. பட் இது வந்து அப்படியே தான் வந்துச்சு பாருங்கள். 0 ருபீஸ்க்கு நான் பை பண்ணியிருந்தேன். இது சன்ஸ்க்ரீனு. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீனு. எனக்கு ரொம்ப இதோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இது ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனு ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோடது. ஜஸ்ட் ஹெர்ப்ஸ்லேருந்து வந்துச்சு எனக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 495 ருபீஸ். ஓகேவா? நல்லா காலி ஆகிட்டு இருக்குது. நல்லா தீச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் விட்டு வச்சுட்டு அவங்கக்கிட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எதுவுமே நான் வந்து விட்டுட்டேன். சரி விட்டுடலாம் இதை சொல்லிவிட்டு செகண்ட் ப்ராடக்ட் வரும்போது நான் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, நிறைய ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே, அடுத்தது என்ன ப்ராடக்ட் பார்த்தலாமா. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பாடி தான் வந்துச்சு. இதில் கூட பாருங்கள், கிளாஸ் கலர் கவர் இல்லை, ப்ரௌன் கலர் அந்த இது கிடையவே கிடையாது. இப்படி தான் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. வாங்க ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த லிப் மாஸ்க் தான் ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறேன். இந்த லிப் மாஸ்க்கு இதோட அட்டையே பாருங்கள். இந்த பார்சல் பேக்கேஜிங் எப்படி பிச்சு இது பண்ணி இப்படி தான் எனக்கு ரிசீவ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே நான் கம்ப்ளைண்ட் பண்ண தொட்டு நான் அப்படியே இருக்கிறது தூக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. லிப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணல நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, எனக்கே தெரியல சரியா. இந்த மாதிரி தான் எனக்கு. ஆனால் அந்த அட்டை வந்து நல்லா கொடூரமாக கொந்தி வச்சுருக்காங்க. அடுத்ததான் ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து 150 ருபீஸ் இது. அந்த லிப் மாஸ்க்கு வந்து 184 ருபீஸ். ஓகேவா? ஆலோவேரா ஜெல் வந்து இதுவும் யூஸ் பண்ணாங்களா என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியல சரியாக. தெரியவே இல்லை எனக்கு.
அதுக்கப்புறம் இந்த டேஸ்லர் நெயில் பாலிஷ் சம்மந்தமே இல்லாத ஒன்று வந்துச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணதை நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். பட் என்ன ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு எதோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்பிள் கலர் டேஸ்லர் நெயில் பாலிஷ். அதுக்கப்புறம் இப்போ வந்து டார்க் ப்ளூவில் வந்து ஒரு பவுச் ரிசீவ் ஆயிருந்துச்சு. இதுக்கு வந்து கவர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச் ரிசீவ் ஆயிருந்துச்சு. இதுக்கும் கவர் கிடையாது, நார்மலாக வந்து அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி 2 பவுச் ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து நான் 3 ஷீட் மாஸ்க் வந்து போட்டிருந்தேன், எனக்கு கிடச்சிது 3 ஷீட் மாஸ்க்கு. பட் எனக்கு 2 தான் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதுலேயும் பாருங்கள், ஒன்று வந்து கவரில் இருக்குது, இன்னொன்று வந்து கவரில் இல்லை, அப்படியே நார்மலாக இருக்குது. நான் அந்த 3 ஷீட் மாஸ்க் சொன்னல, அந்த ஒரு ஷீட் மாஸ்க் பதிலாக தான் அந்த நெயில் பாலிஷ், டேஸ்டு நெயில் பாலிஷ் ₹40, ஓகேவா. அந்த நெயில் பாலிஷு இதோட ப்ரைஸ் வந்து ₹125, ஓகேவா. அதுக்கு பதிலாக தான் இந்த நெயில் பாலிஷை வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க டெலிவரி பாய்ஸு. நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதிரி இந்த வீடியோஸில் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற அப்டேஷனுக்கு உடனே வந்து சேரும். நிறைய லூட் வீடியோஸ் போடுவோம். இன்றைக்கி கூட வந்து பாருங்கள், ஒரு அஜியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ₹35 ₹33 வந்து ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். இப்போயே போய் பை பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சைஸ் யூகே சைஸ் வந்து 7.3 4 5 நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாக போய் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி போடாதீங்க, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா ₹29 பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடாதீங்க, ஓகேவா. நீங்கள் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு ₹90 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ₹160 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 ப்ராடக்ட் 2 குவான்டிட்டி ஆட் பண்ணேன், அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஓகே, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.